வணக்கம் மக்கள். ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வந்தது வந்துச்சு. வரதுக்கு முன்னாடி அதில இருக்கிற எல்லா கேரக்டர்ஸுமே பயங்கரமா மில்க் பண்ணி, ஹிம்ப் பண்ணி ஒரு கேங் வந்து சுத்திட்டு இருந்தாங்க. ஒரு கேங்குன்னு சொல்ல முடியாது. இந்தியா முழுக்க எல்லாருமே ஒருவேளை ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் இங்க நடந்தான்னு பாலிவுட்லயும், ஒருவேளை ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் இங்க நடந்தான்னு கோலிவுட்லயும் எல்லாருமே வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. வரதுக்கு முன்னாடி ஸ்டீவ் ஹாரிங்டன் கேரக்டருக்கு போடாத சாங் இல்லை. இவங்களே வந்துட்டு அந்த கேரக்டர்ஸ்க்கு ஒழுங்கான பேர் வைக்க தெரியாம டஞ்சன்ஸ் அண்ட் டிராகன்ஸ் தான் ஃபாலோ பண்ணிருக்காங்க. அந்த பேரெல்லாம் தெரிஞ்ச மக்கள் அவங்களுக்கும் சிம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த கதையை பொறுத்த வரைக்கும் வில்லு அப்படிங்கிற கேரக்டர் ஸ்ட்ராங்கா காட்டணுங்கிற ஒரே ரீசனுக்காக இருக்கிற மொத்த பேர்த்தை டம்மி பண்ணி விட்டாங்க. கிட்டத்தட்ட 4 சீசனா சேர்த்து வச்ச எல்லா விஷயத்தையுமே ஒரே சீசன்ல நசிக்கப்பட்டியாடா அப்படின்ற மாதிரி தான் வந்து இந்த சீரீஸ்ல வந்து இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா இவங்க எல்லாரும் வில்லுக்கு வந்து சிம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மொத்தமாக எல்லையும் ஸ்டீவையும் அப்படியே விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு நடுவில் அந்த டேரக்டர்ஸே இந்த தியரிஸ் எல்லாம் யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஆளுக்கு நிறையா தியரிஸை அள்ளி எடுத்து விட்டுட்ருக்காங்க. எனக்கு இதில் ஆச்சரியமாக பார்த்த தியரினா ஃபஸ்ட்டு சீசன்லேயே வில்லு செத்து போயிட்டான். இது எல்லாமே மொத்தமாக மைக் எழுதின கதைடா அப்படின்னு ஒரு கதை விட்டுருக்காங்க. அது மட்டும் உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ ஓவராலாக ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் 5 என்ன தான் செம்மையாக ஸ்டார்ட் ஆயிருந்தாலும் சம்திங் மிஸ்ஸிங்கிற மாதிரி இருக்குது. மேபி ஃபினாலில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள்.